நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். We have lost the battle but not the war அப்படின்னு ஸ்ரேயஸ் ஐயர் ஆர்சிபி கூட குவாலிஃபயர் 1 தோத்ததுக்கு அப்புறம் சொன்னாரு. அங்கேயே தெரிஞ்சது அவர் என்ன டைப் ஆஃப் ஒரு லீடர் அப்படின்னு. அதாவது டீமை பேக் பண்ணி நான் கடைசி ஃபுட் வரைக்கும் நான் சண்டை போட்டு எடுத்துன்னு போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேப்டன். அந்த மாதிரி ஒரு கேப்டன் ஃபேண்டாஸ்டிக் தான் நம்ம நேத்திக்குமே பார்த்தோம். பஞ்சாப் கிங்ஸ் 11 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஐபிஎல் ஃபைனல்ஸ்க்கு போறாங்க. ஆர்சிபி அந்த பக்கம் 9 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் இது பிளஸ் இது இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு பார்த்தா ஒரு புது சாம்பியனா நம்ம இந்த ஐபிஎல் சீசன் பார்க்க போறோம். வணக்கம் சகோஸ், வணக்கம் அண்ணே. புது ஐபிஎல் சாம்பியன் பார்க்க போறோம். எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? வணக்கம் சகோ, வணக்கம் தம்பி. நீ சொன்ன மாதிரி வாட் இஃப் ஒரு புது டீம் வின் பண்ண அப்படின்னு ஐ திங்க் புது பிளேயர்ஸ் வரது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஒரு ஃபீல்டு எந்த ஒரு ஃபீல்ட்லயுமே பார்த்தோம்னா சிஎஸ்கே டாமினேட் பண்ணிருக்காங்க, மும்பை டாமினேட் பண்ணிருக்காங்க, திடீர்னு கேகேஆர் உள்ள வந்தாங்க, எஸ்ஆர்ஹெச் வந்தாங்க. அந்த மாதிரி புது புது பிளேயர்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் வந்து அடிச்சாங்க புதுசா வந்த போது அப்படின்றதுனால இந்த புது பிளேயர்ஸ் ரொம்ப நாளா வெயிட்டிங் தம்பி. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து 18 வருஷமா தாவம் இருந்திருக்காங்க. பஞ்சாபும் அந்த 18 வருஷமா எங்களுக்கும் ஒரு டைட்டில் வணியான்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்காங்க. பட் நீ சொன்ன ஸ்ரேயாஸ் ஐயர் நேற்று வந்து ஒரு லீடரா செயல்பட்டார். ஹர்திக் பாண்டியா வெறும் கேப்டனாக தான் செயல்பட்டார். அதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். அண்ட் கங்க்ராட்ஸ் டு பஞ்சாப் கிங்ஸ். ஐ திங்க் அவங்களோட கேப்டன்சி அண்ட் என்னெல்லாம் டிசிஷன்ஸ் பெட்டரா பண்ணிருக்கலாம் அதை பத்திலாம் இன்னும் டீட்டெயிலா பேச போறோம். பட் ஓவராலா இந்த மேட்ச் பார்க்கும்போதுனா இந்த கிரவுண்டில் அகமதாபாத்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் பெட்டர்னு சொல்லும் போது பஞ்சாப் கிங்ஸ் அதுக்கு ஆல்டர்னேட் ரூட்டை சூஸ் பண்ணாங்க. நாங்க சேஸ் பண்றோம் அப்படின்னு. அண்ட் அது அவங்களுக்கு ஒர்க் ஆச்சு. எஸ்பெஷலி பஞ்சாப் கிங்ஸோட போலிங் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பேசலாம். ஒரு போலர் பத்தி பேசலாம். நம்ம விஷயம் அகமதாபாத்ல சேசிங் தான் பெட்டர் ஆல்வேஸ். ஏன் எந்த காரணத்தினால? Because it's a great wicket to bat. Plus அந்த டியூ ஃபேக்டர் நிறைய முறை பிளே ஆயிருக்கு. நீ உனக்கு மறந்துடாத சிஎஸ்கே அங்க வின் பண்ணதே சேசிங்ல தான். ஸோ நிறைய முறை நீ பார்த்தனா அண்ட் ஸ்ட்ரைட்ஸ் ஆர் ஸ்மாலர் குட் பேட்டிங் விக்கெட் அப்படின்றதுனால நேற்று கூட நான் கமெண்ட்ல இருந்து ஷோல இருந்து சொன்ன ஒரு விஷயம், சேசிங் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றது. அது உணர்ந்துதான். இன்னொன்னு பஞ்சாப் ப்ராப்ளி அது முன்னாடி மேட்ச் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ரொம்ப மோசமா ஆடி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்கோர் போர்டு தெரிஞ்சதுன்னா பெட்டரா பிளான் பண்ணி போலான்னு பண்ணாங்க. ஐ திங்க் ஸ்டில் நீங்க என்னதான் இருந்தாலும் சேசிங்னாலும் நல்லாவும் சேஸ் பண்ணணும், அதையும் பண்ணாங்க பஞ்சாப். கரெக்ட். பட் நான் என்ன கேட்கறேன்னா இதுதான் வந்து ஹையஸ்ட் பிளே ஆஃப் சேஸ் அப்படின்னு பாக்குறோம். 203 தாண்டி இது வரைக்கும் யாருமே சேஸ் பண்ணது கிடையாது. மும்பை இந்தியன்ஸ் 200க்கு மேற்பட்ட ஸ்கோர் கன்சீட் பண்ணதுக்கு அப்புறமா இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. இந்த மாதிரிலாம் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது வாட் பஞ்சாப் ஹஸ் அச்சீவ்ட் வந்து ஃபினாமினல். ஐ திங்க் இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் உடைக்கப்படணும்ல. புது ஸ்டாட்ஸ் இப்ப புது 2 டீம்ஸ் வந்திருக்காங்க. ஐபிஎல் டைட்டில் அடிக்கும் போது ஸ்டாட்ஸ்லாம் புதுசா ஏதாவது உருவாக்கலாம்ல. எல்லாமே புதுசா இருக்கு இப்ப அப்படின்ற போது ஐ திங்க் இட்ஸ் a குட் ஸ்கோர். நான் திருப்பி சொல்றது, பும்ரா உன் பக்கம் இருக்கும்போது நீ 200 எடுத்தனா அது 225 நீ வந்து கன்சிடர் பண்ணுவோம். அந்த எக்ஸ்ட்ரா 20 ரன்ஸ். அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒரு பவுலர் நம்பி தான் போற மாதிரி ஒரு இது இருக்கு. பட் சில கேள்விகள் நம்ம போக போக பேசலாம். பட் ஒரு கேட்ச் அந்த நியால்வதியராக விட்டாருன்னு நினைக்கிறேன் ட்ரெண்ட் போல்ட். அது ரொம்ப அந்த டைம்ல பார்த்தோன்னா 92 என்னமோ இருந்தாங்க அஸ்வத். அதுக்கப்புறம் ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப். இதெல்லாம் சின்ன ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுத்துது. ஐ திங்க் ஜிடிக்கு அகெயின்ஸ்டா மும்பைக்கு வந்து பெனிஃபிட் ஆன விஷயம் அவங்க கேட்ச் விட்டாங்க. அதே மும்பை கேட்ச் விட்ட போது அவங்களுக்கு பாதகமா அமைஞ்சிருச்சு. கரெக்ட். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வருவோம்னா ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி அண்ட் பாண்டிங்கோட இந்த சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பத்தி பேசும்போது ரோஹித் சர்மா வந்து எடுக்கிறதுக்காக மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு மூவ் எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் இறங்கி ஸ்ட்ரைட்ல விட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு லேக் ஆஃப் பேஸ்னால ரோஹித் சர்மா யூஸ்வலா அந்த புல் அடிச்சா எங்கேயோ போய் விழும். அந்த ஸ்டாய்னிஸோட ஒரு 123 125 பேஸ்ல வரதுனால பாட்டம்ல போட்டு நேரா வைஷாக் கையில போய் உட்காந்துச்சு. அதுவே ஒரு சம மூவ். அண்ட் ஸ்டாய்னிஸ் அதுக்கப்புறம் போலிங்கே போடல இந்த மேட்ச்ல. அதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, எங்க ப்ராபபிளி வந்து அவரோட அகிலீஸ் ஹீல்னு சொன்னா ஸ்ரேயஸ் இருக்கு. அவர் ஸ்டாய்னிஸ் அண்ட் ஒமர்ஸாயை சேர்த்து 4 ஓவர் தள்ளணும்னு பாக்குறாரு. ஏன்னா அவருக்கு வேற வழி இல்லை. அந்த இடத்துல 4 ஓவர் தள்ளணும்ன்றத பாக்குறாரு. ஸோ ப்ராபபிளி அது பயங்கரமா எங்கேயாவது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா நீ சொன்ன அந்த 200 230க்கு போயிருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா 30 ரன் கொஞ்சம் டீசெண்டா போட்டாங்க. கடைசி ஓவருக்கு ஒமர்ஸாய் போட்டு பார்த்தோன்னா பிக் ஓவரா போயிருக்கலாம், என்னவா இருக்கலாம். ஏன்னா கோட்ஸிக்கு அதான் நடந்தது. கோட்ஸி லாஸ்ட் ஹர்திக் பாண்டியா எவ்வளவு பிக் ஓவரா போய் மேட்சுக்கு அது ஒரு மிகப்பெரிய திருப்பமா இருந்தது இல்லையா. பட் அந்த சான்ஸ் எடுத்தார். ஐ திங்க் சம்வேர் எனக்கு என்னன்னா ஒரு கட்டத்துல சூரியகுமார் யாதவ் அந்த விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரேக் போட்டாங்க மும்பை. அங்க வந்து நீ ஒரு பெல் வந்து ஒரு 230 வரைக்கும் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது மும்பைக்கு. அந்த இடத்துல ஒரு சூப்பரா பஞ்சாப், ஏன்னா நம்ம அதை பத்தி பேசணும். 20 ரன் டிஃபரன்ஸ் தான் உள்ள வந்து. நீ சொன்ன மாதிரி இந்த ஸ்டாய்னிஸ் எல்லாம் ஒரு தான் யூஸ் பண்ணாரு. அந்த ரோஹித் சர்மா விக்கெட்டுக்காக கூட யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஒரு பந்து வேகமா வந்தா பந்து வேறன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவா கொடுக்குற பவுலர் கொடுத்தாரு.
அதெல்லாம் வந்து நம்ம பாராட்டானும் ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சியை கண்டிப்பா. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு பெரிய திருப்பு முனையா இருந்தது செஹல் வந்து சூரியகுமார் யாதவ் விக்கெட் எடுத்ததுனா. அவர் வந்து செஹல் விக்கெட்லெஸ்ஸா போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கும்போது வெரி குரூஷியல் டைம்ல சூரியகுமார் யாதவ் விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் உடனே டைம் அவுட் வேற வந்துச்சு. திலக் வர்மா உடனே வந்து சூரியகுமார் யாதவ் பின்னாடியே போயிட்டாரு. அண்ட் அந்த ஒரு ஃபேஸ்ல தான் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு 203க்கும் ஒரு 215 220க்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஆச்சுல. அண்ட் அங்க வந்து ஒரு கைல் ஜேமிசன் மாதிரி ஒரு பவுலருக்கும் பெரிய கிரெடிட் கொடுத்தாகணும். ஐ திங்க் டெஃபினட்டா நீ யான்சனை வந்து அவங்க மிஸ் பண்றாங்க, பட் அட்லீஸ்ட் அதுல ஒரு பேலன்ஸ் அவர் கொடுக்குறாரு. ஜேமிசன் நீ பார்த்தா கொஞ்சம் நடுவில் வந்து இன்டெலிஜென்டா போடுறாரு, அந்த யார்கர்ஸ் ஆர் ஸ்லோவர் ஒன்ஸ் அப்படின்லாம் போடுறாரு. அண்ட் இட்ஸ் நாட் ஒரு பக்கா ஒரு பவுலர்ஸ்க்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம் இல்லையா பஞ்சாப் ஆர்சிபியில், அதுல கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஏதோ ஒன்று இருந்தது. பட் நேத்து இது ஒரு குட் பேட்டிங் விக்கெட். தட்ஸ் வை ஐ தாட் ப்ராபபிளி பவுலர்ஸ் வந்து நீ எங்கேயாவது 2-3 பிக் ஓவர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பேசணும். அண்ட் ஜேமிசன் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒரு எல்லா விக்கெட்லயுமே கிடைக்கும், பிகாஸ் உயர்ந்த மனிதன் அப்படின்றதுனால. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்ச பஞ்சாபோட பலம் பேட்டிங் தான் அஸ்வத். போலிங் ஒரு மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் மைண்ட்ல திருப்பி என்னன்னா அவர் 220 230 தான் போகக்கூடாதுப்பா, 200 வரைக்கும் நம்ம சேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. திருப்பியும் மும்பை என்ன பண்ணாங்கன்னா அந்த முதல் கேம் உனக்கு ஞாபகம் இருக்கா, பஞ்சாப் ஜெய்ப்பூர்ல ஆனாங்க பாரு மும்பைக்கு அகேன்ஸ்டா. அவர் என்ன டார்கெட் மைண்ட்ல வச்சிருந்தாரோ அதே டார்கெட் தான் மும்பை கொடுத்தாங்க. இங்கேயும் மோர் ஆர் லெஸ் இப்ப ஸ்ரேயாஸ் ஐயர் என்ன டார்கெட் நினைச்சாரோ அதே டார்கெட் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க மும்பை. ஐ திங்க் ஓவரால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சம் அப் பண்ணோம்னா திலக் வர்மா வந்து இந்த வாட்டி நம்பர் 3 வந்தாரு, நல்லா ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கிளியரா இருக்கு. ஏர்லி விக்கெட் இருந்தால் வில் ஜாக்ஸ் வரைக்கும் வில் ஜாக்ஸ் வருவார், அப்படி இல்லைன்னா பவர் பிளேக்கு அப்புறம்னா ஸ்கை வருவார். ஸோ அதே மாதிரி திலக் வர்மா யூஸ் பண்ணாங்க, நல்லா இன்னிங்ஸ் ஆடினாரு. ரோஹித் சர்மா ஒரு கேட்ச் விட்டாலும் அவர் ஸ்டாயினிஸ்க்கு அவுட் ஆனாரு. சூரியகுமார் யாதவ் 16th கன்சிகூட்டிவ் இன்னிங்ஸ் T20ல 25+ அடிக்கிறாரு, அது மட்டும் போயினே இருக்கு. அவர் ஒரு வேற லெவலு. நமன் தீரோட இன்னிங்ஸ்னா ரமேஷ்னா இதை பத்தி பேசி ஆகணும். அவர் வந்து அடிச்ச அந்த 37 ரன் ரொம்ப குரூஷியல். மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு ஃபைண்ட் ஆஃப் த சீசன் அப்படின்னு சொல்லலாமா நமன் தீர்? அது நான் உனக்கு போன இதுல நான் சொன்னேன் தெரியுமா ஒரு பதிவுல, நமன் தீர் வந்து ரொம்ப அதுக்கு காரணம் என்னன்னா இஸ் நாட் அ ஸ்லாகர். அவர் வந்து ஸ்லாக் பண்ணல, அவர் வந்து ஹிட் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே பாரு ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த பேட்ல லாங் ஆன் லாங் ஆஃப் எல்லாமே கிளீன் ஹிட்ஸ். இவ்வளவு குவாலிட்டியா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆடும் பொழுது ஐ திங்க் டெஃபினட்டா நீ ஆல்ரெடி கவுண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நமந்தீர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர்ஸா இருக்க போறாரு. அந்த பொலார்டு மேபி பொலார்டுன்ற இடத்த பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் அதற்கான பொட்டன்ஷியல் இருக்கா நமந்தீருக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வரலாம் அந்த இடத்துல. பட் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா உருவாக ஆரம்பிச்சிட்டாரு. ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸோட ஃபேக்டரியில இருந்து ப்ரொடியூஸ் பண்ண டேலண்ட்ஸ்ல இவரோட பேரையும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஹார்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா, பும்ரா, இஷான் கிஷன், திலக் வர்மான்னு பேசும்போது நமன் தீரும் அந்த லிஸ்ட்ல வந்துருவார்னு நினைக்கிறேன். நான் சேஸுக்கு வருவோம். 203 204 டார்கெட் அப்படின்னு இருக்கும் போது கண்டிப்பா ஒரு திகில் இருக்கும். அது ஏர்லி ஆன் நீங்க பிரப்சிம்ரன் சிங்கை திரும்பி விக்கெட் எழுந்துட்டீங்க. இந்த ஜென் போல் டேலண்ட்ஸ் பிளே ஆஃப் கேம்ஸுக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. நம்ம இதை ஃபர்ஸ்ட் வீடியோலயே பேசினோம். இந்த பிரஷர் ஹேண்டிலிங் எப்படி பண்ணணும்ன்றது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் காமிச்சாங்களா. ஒரு சேஸ்ல பாருங்க, ஜாஷ் இங்கிலிஷ், ஒரு ஸ்ரேயஸ் ஐயர், டு அன் எக்ஸ்டென்ட் நேல் வதேரா, ஏன்னா அவர் வந்து 3வது சீசன் IPL ஆடுறாரு. ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து ஃபவுண்டேஷனை போட்டாங்க. பட் அகைன் பிரியான் ஷாரியா அண்ட் பிரப்சிம்ரன் சிங், எஸ் என்னதான் ஒரு சம்மர் சீசனா இருந்தாலும் இந்த கேம்ல திரும்பி ஒரு சொதப்பல் தான் ஓபனர்ஸ். I think see you are talking about a good quality attack. அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு inexperienced batters அப்படின்ற போது அந்த இனிஷியல் விக்கெட் விடுறதுக்கான ஒரு அபாயம் இருக்கு. அண்ட் பிரப்சிம்ரனுக்கு ஒரு கிளியரா பஞ்சாப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப நீ போன மேட்ச்ல நம்ம பேசணும் இல்லையா, புவனேஸ்வர் குமார் 2 பவுண்டரி அடிச்சாரு, அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு 3வது பவுண்டரிக்கு போனார், அவுட் ஆயிட்டாரு அப்படின்ற போது நார்மல் எது ஒன்றா இருக்கும், கோச் கூப்பிட்டியாப்பா கொஞ்சம் பார்த்தாரு, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் கிளியரா என்ன சொன்னாரு, ஐ கிவ் தம் ஃப்ரீடம், அவங்க என்ன இது பண்றாங்களோ பண்ணட்டும் அப்படின்றது. ஏன்னா இப்ப ஆல்மோஸ்ட் நீ அந்த இறுதி எல்லைக்கோட்டுக்கிட்ட வந்துட்ட. இப்போ பிளேயரோட ஸ்டைலை நான் மாற்ற விரும்பல, அவரோட சிந்தனையும் மாற்ற விரும்பல. இவ்வளவு நாளா நீங்க ஒரு சக்சஸ் பாத்திருக்கீங்க அப்படின்ற போது இந்த கடைசி கிளைமேக்ஸ் மட்டும் நான் எதுக்கு மாத்தணும், கிளிக் ஆச்சுன்னா பெருசா கிளிக் ஆகும் அப்படின்னு ஹோப் பண்றாங்க. அதுலதான் ப்ராபப்ளி ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு சின்ன மாற்றம் பண்ணார். நான் போன மேட்ச்ல உனக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா, நான் டிசப்பாயிண்டட் ஆனது ஸ்ரேயாஸ் ஐயரோட ஷாட்ல தான். ஏன்னா வந்து அவர் எல்லாருமே 240க்கு போனாங்க, அது 240 விக்கெட் ஒரு 170 விக்கெட் 180 விக்கெட்ன்றது ஒரு கேப்டனா அவர் வந்து கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆடிக்கணும். இந்த மேட்ச்ல பாரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பக்கம், நீங்க என்ன ஃப்ரீயா ஆடுறீங்களோ ஃபர்ஸ்ட் 15 பால் 15 இருந்தா அடிச்சார் ஸ்ரேயாஸ். ஏன்னா அங்க வந்து கடைசி வரைக்கும் இந்த மேட்ச் எடுத்துன்னு போய் நான் இருக்கணும், வெற்றியோ தோல்வியோ அந்த கடைசி லைன்ல நான் நிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. ஐ திங்க் பட் ஸ்டில் என்னன்னா இது பொட்டன்ஷியல் பயங்கரமா இருக்குல்ல. எனக்கு உன்கிட்ட பயங்கர திறமை இருக்கு அஸ்வத். நீ ஃபெயிலியர் ஆனவங்க ஏதோ திடீர்னு உனக்கே ஒரு மெச்சூரிட்டி எங்கேயோ நீ பிடிச்சுப்ப, நம்ம என்னமோ தவறு பண்றோமே இதை கரெக்டா கொஞ்சம் டியூன் பண்ணலாமான்னு பண்ணும்போது பெருசா இதாகும். ஐ திங்க் நெவர் நோ. இப்போ ஃபைனல்ஸ் இந்த ஓப்பனர்ஸ் ஏதாவது பண்ணலாம், ஏன்னா 2 பேருமே டேஞ்சரஸ் ஓப்பனர்ஸ் அப்படின்னா அதான் ஓப் பண்ணுவாங்க பஞ்சாப்.
ஐ திங்க் இவங்க பேட்டிங் ஆர்டர் இவ்வளவு நல்லா ஆடும் போது அந்த ஓபனர்ஸ்ல இருந்து யாரோ ஒருத்தர் ஒரு 40 அடிச்சா கூட பெருசா கிளிக் ஆயிடுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நான் இந்த இடத்துல வந்து ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் திடீர்னு ஒரு பேக் ஃபுட்ல போனது ஒரு என்னடா நடக்குது டே அப்படின்ற மாதிரி ஒரு மோமெண்ட். ஜஸ்பிரீத் பும்ரா ஓவர ஜாஷ் இங்கிலீஷ் டேக் டவுன் பண்ணது நான் அடி அடிச்சார். நான் பும்ராவை இது வரைக்கும் லைக் நான் ஒரு ஸ்டாட் ஒன்று பார்த்தேன். பும்ரா கோயிங் விக்கெட்லெஸ் இன் அன் IPL கேம். அவரோட டெபு கேம் 2015 அப்புறமா இப்பதான் ஃபினாமினல்னா, அதுவும் ஜாஷ் இங்கிலீஷ் வந்து எப்படி டேக் டவுன் 20 ரன்ஸ் இன் பும்ரா ஓவர், நாட் அட் ஆல் ஈஸி. அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சுல பஞ்சாப் கிங்ஸ்க்கு, டே அவங்க பெஸ்ட் போலரே நம்ம அடிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு பஞ்சாபுக்கு. இது நான் உனக்கு சொன்னேன், இந்த இங்க எக்ஸாம்பிள் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? விராட் கோலி அவுட் நீ எடுத்தனா ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆகும். இல்ல விராட் கோலி ஆடிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் 2 விக்கெட் ஊழ்ந்தாங்க, பேட்டிங் சைடு ஒரு நம்பிக்கை தலைவன் இருக்கான்டான்றது. அதே உல்டால யோசனா, இது நான் எக்ஸாக்டா இதே வேர்ட்ஸை பயன்படுத்தினேன். பும்ராவை நீ டமால்டிமே 2 6 அடிச்சிட்டனா அந்த பேட்டிங் சைடுக்கு பும்ராவே அடிச்சிட்டியா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். அதுதான் பண்ணுது. எனக்கு தெரிஞ்ச இந்த பஞ்சாப் கேம்ப்ல தப்புன்னு ஒரு மிகப்பெரிய ப்ராபபிளி அந்த ஷிஃப்ட் ஆஃப் அந்த தாட், டே இந்த மேட்ச் நம்ம கையில அப்படின்றது அந்த பும்ரா ஓவர். இட்ஸ் நாட் 20 ரன் ஓவர். நான் திருப்பி சொல்றேன் அஸ்வத், 20 ரன் ஓவர் நிறைய நம்ம பார்த்திருக்கோம். ஆனா பும்ராவோட இதுதான் IPL முதல் முறையாக 20 ரன், அதுவும் பும்ரா மாதிரி பிளேயரை அந்த மாதிரி அடிச்ச உடனே என்ன ஆச்சு? 2 விஷயம் நடந்துச்சு. டக்குன்னு மும்பைக்கு ஒரு ஜர்க் ஆயிடுச்சு. ஷாக், என்னடா பும்ரா 20 ரன் அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டாங்க. பஞ்சாப் ஆஹா பும்ராவே 20 ரன்னா மச்சான், நம்ம மத்த எல்லா பாலரையும் வச்சு செய்யலாம். பட் இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தோன்னா, அது வந்து பவர் பிளேல அந்த முதல் ஓவர்ல ஒரு 20 ரன் டார்கெட் பண்ணாங்க. அடுத்த 2வது ஓவர் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிட்டாங்க. டக்குன்னு பார்த்தா சரிப்பா பும்ரா வந்ததே அள்ளிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த சேஞ்ச மாத்தினாங்க. ஐ திங்க் நேத்தி அதுதான் மிகப்பெரிய மாற்றம். பும்ராவோட 24 பந்துல நீ சொன்ன மாதிரி முதல் முறையா விக்கெட்டும் வரல, 40 ரன்னும் போயிருக்குன்றது தான் ஒரு பின்னடைவா இருந்திருக்கு மும்பை இந்தியன்ஸ். ஐ திங்க் ஹார்திக் பாண்டியா போன மேட்ச், அதாவது எலிமினேட்டர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொன்னாரு, எப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி பும்ராவை ஹேண்டில் பண்றது, எப்போ கஷ்டமோ அப்ப நான் பாலை கொடுப்பேன் அப்படின்னாரு. பட் பும்ராக்கே ஒரு கஷ்டம் போது அவர் எங்க போவாரு அப்படின்னு தெரியல. அவர்கிட்ட போயிருக்கலாம். அதுக்கு நான் வரேன், நான் ரமேஷ், நான் அதுகிட்ட வரேன். பட் அதுக்கு முன்னாடி ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் நேஹல் வதேரா அந்த பார்ட்னர்ஷிப். எஸ், நேஹல் வதேராக்கு ஹார்திக் பாண்டியா பால்ல ட்ரெண்ட் போல்ட் ஒரு கேட்ச் விட்டாரு. அதை தவிர வந்து ஹார்திக் பாண்டியாவோட மிஸ்டேக் தான் நினைக்கிறாரு. ஏன்னா பவுண்டரி லைன்ல இருந்து டீப் மிட் விக்கெட் ஒரு 10 ஸ்டெப் உள்ள வச்சாரு நமந்தீர. அந்த புல் அடிச்சு டைம் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு கேட்ச் 4 போகுது. ஹார்திக் பாண்டியா ஓகே அப்படின்னு வரும், ஏன்னா அவரு தான் உள்ள வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 மிஸ்ஸஸ் வந்து நேஹல் வதேராவோட 48 அப்படின்ற ஒரு அடிச்ச இன்னிங்ஸை அங்கேயே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உங்களுக்கு ஒரு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸோ இல்ல ஒரு சஷாங்க் சிங்கியோ இன்னும் ஏர்லியரா எடுத்துன்னு வந்திருக்கும். பிக் டர்னிங் பாயிண்ட்ஸ்னா இந்த 2 கேட்ச் இந்த பார்ட்னர்ஷிப்ல. அதே செகண்ட் அந்த ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் கூட ஓகேங்க, இட் ஹேப்பன்ஸ் கிரிக்கெட்ல. ஏன்னா பந்து இங்க நின்றா இங்க வந்திருக்கலாம், அங்க நின்றா நீங்க சொன்ன மாதிரி நீ வாட் இஃப் அந்த ஃபீல்டர் அங்க சொல்லலாம். பட் இது there is no what if. நேரா கையில வந்தது போல்ட்டுக்கு. நீங்க அந்த கேட்ச், அதுவும் போல்ட் என்ன ஃபீல்டருங்க, செம ஃபீல்டர். இது 2வது முறை நம்ம பாக்குறோம் அஸ்வத் போல்ட் இந்த மாதிரி ஒரு கேட்ச் விடுறது IPL. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து ஈவன் த பெஸ்ட் ஃபீல்டர்ஸ்க்கு இந்த IPL எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறத கிளியரா பாக்குறோம். அங்க என்ன வித்தியாசம் ஆச்சுன்னா, அங்கேருந்து இன்னொரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் போயிடுச்சு. இது வந்து நீ அந்த 92 for 3 இருந்தாங்க. இப்ப யோசிச்சு பாரு, 92 for 4 அப்படின்னா இன்னொரு விக்கெட் வந்தா ஸ்ரேயஸ் ஐயருக்கு பிரஷர் பயங்கரமா வந்திருக்கும். ஏன்னா இப்ப ஒரு விக்கெட் நீ விழும்போது, இப்ப என்ன ஹர்திக் பாண்டியாவோட போலிங்ல விக்கெட் விழுது. ஹர்திக் பாண்டியா போலிங்ல விக்கெட் விழும்போது இன்னொரு விக்கெட் பும்ரா எங்கேயாவது எடுத்தாருன்னா டக்குன்னு ஃபார் 5 ஆச்சுன்னா என்ன பண்ணுவது? நீ மற்ற பவுலர் ஒரு விக்கெட் இருக்கும்போது பும்ராக்கு பலம் சேர்க்கிறாரு, நீ பேட்டிங் டெப்த் எடுத்துட்டு போகும். ஐ திங்க் அது ரொம்ப, பட் யாருமே வேர்னம்டே கேட்ச் விடுறதில்ல. பட் உண்மை என்னன்னா, நீ வேர்னம்டே விடுறியா இல்லையான்றத நீ கேட்ச விடும்போது தேர் இஸ் ஆல்வேஸ் ஒன் அபாயம். T20 கிரிக்கெட்ல அடுத்த 15 பந்து அந்த பேட்டர் நல்லா ஆடினான்னா உனக்கு எங்கேயோ வந்து ஏழரை பிடிச்சிருந்துச்சு தான் நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். ஐ திங்க் ட்ரெண்ட் போல்ட் போய் யோசிவாரியோ எப்படியா என் கையில அந்த கேட்ச் நிக்கலன்னா எப்படினாலும் பாக்குறோம். ஆமா, 4 வேற போயிடுச்சு. போராத குறைக்கு பாவம் ஹர்திக் பாண்டியா அந்த ஸ்லோவர் பவுன்சர் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாரு. பட் ரமேஷ்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்த மாதிரி அவரோட பெஸ்ட் IPL சீசன் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவரோட இண்டிவிஜுவல் ரன்ஸ் பாத்தீங்கன்னா பெஸ்ட் சீசன். கேப்டன்சி வேற லெவலு, பேட்டிங் வேற லெவலு. இந்த மேட்ச் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 15 பால் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடினாரு, சிச்சுவேஷனை கணிச்சாரு. அந்த ரீஸ்டாப்லி ஓவர்ல டேக் ஆஃப் பண்ணிட்டார்ல, பார்த்தாரு, டே நம்மளுக்கு நல்லா ஒரு கோழி மாட்டிருக்கடா, இந்த கோழி அடிச்சு நவுத்துருவோண்டான்னு 3 6 விட்டாரு. அங்க மொமெண்டம் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சுனா. சரி, ஐ திங்க் அந்த ஓவர் தாங்க மிகப்பெரிய சேஞ்ச். டு பி ஆனஸ்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அந்த டாபிக் நம்ம வந்துடலாம், வேற வழி இல்லை, அது நீ அவாய்டே. ஆமா, ரீஸ்டாப்லி எடுத்துன்னு வந்துட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல ரன் போயிடுச்சு. எதுக்குங்க 3வது ஓவர்? என்னன்னா அந்த 3வது ஓவர் 13வது ஓவர் போடுறாரு. மீதி 10 ஓவர்
அஸ்வினி, ஹர்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட், மிச்சல் சாண்டர், இந்த மாதிரி பும்ரா எல்லாரும் சேர்த்து 10 ஓவர் இருந்ததுங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அவர் இந்த மேட்ச் ஆடுறாரு, மற்ற எல்லா போலர்ஸுமே ரெகுலர் போலர்ஸ். ஹர்திக் பாண்டியா, சாண்ட்னர் சேர்ந்து 4 ஓவர் போட்டிருக்காங்க. அண்ட் சாண்ட்னர் நீ பார்த்தோன்னா 2 ஓவர்ல 15 ரன் கொடுத்துருக்காரு. இந்த ஓவரால் மும்பை போலிங்லயே குறைந்த எக்கானமி யாருன்னா சாண்ட்னர், 7.5 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ 7.5 ரன் கொடுத்த ஒரு போலருக்கு நீங்க போலிங் கொடுக்கலன்னா மீதி 2 ஓவர் இருக்கும்போது டீமுக்கு 7.5 தான் கண்டிப்பா. நீங்க ஹர்திக் பாண்டியா பாரு, நான் மீண்டும் அந்த பாயிண்ட் நான் சொல்லிட்டே இருந்தேன் அஸ்வின். அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப ஸ்ரேயாஸ் என்ன பண்ணாரு, சேசிங் பிரச்சனை இருக்கா, நான் இருக்கேன், கடைசி வரைக்கும் பிரச்சனை என்னன்றதை நானே சமாளிச்சுட்டு டீமுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு. அது வெற்றியோ தோல்வியோ கடைசி வரைக்கும் நான் இருக்கேன். கேப்டனுக்கு லீடருக்கும் அதான் வித்தியாசம். லீடர் என்ன பண்றானா, யோ பிரச்சனை இருக்கியா, நீ பின்னாடி வா, நான் போய் என்னன்னு பாக்குறேன், சரி பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன் அப்படின்றது லீடர். பட் இவர் என்ன பண்றாரு, ஹர்திக் பாண்டியா எல்லா முறையும் என்ன பிரச்சனைன்னு போய் பாரு, என்ன பிரச்சனைன்னு போய் பாரு அப்படின்னா, உங்ககிட்ட 2 ஓவர் இருந்ததுங்க, ஏன் நீங்க போடல? இல்ல எனக்கு என்ன ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குனால, இந்தியாவுக்கு T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்த அந்த ஒரு போலிங் பேரை கடைசி 5 ஓவர்ல 4 ஓவர் போட்டது ஹர்திக் பாண்டியா அண்ட் பும்ரா. உங்களுக்கு ஓகே, பும்ராவை நீங்க யூஸ் பண்றீங்க, ஹர்திக் பாண்டியா 2 ஓவர் தான் நீங்க போட்டிருக்கீங்க. when you can believe in Reece Topley, when you can believe in one very young debutant this season, Ashwini Kumar, when you have like எப்படி நீங்க வந்து 2 ஓவர் தான் போட முடியும்? என்னால அதை அக்செப்டே பண்ண முடியல. ஹார்திக் பாண்டியா 100% அந்த 4 ஓவர் போட்டிருக்கணும். அண்ட் மிச்சல் சாண்ட்னர் வந்து the hesitance to use மிச்சல் சாண்ட்னர் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் தான். நம்ம இதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆஃப் கேப்டன்சி ருத்துராஜ் கைக்வாட் கிட்ட பார்த்துருக்கோம். அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டா அடி வாங்கிட மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை, ஸ்பின்னர் போட்டா அடிச்சிருவாங்களோன்னு கொடுக்க மாட்டாங்க. போன மேட்சுமே சாண்டருக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணல கோட்டாவை. எனக்கு இது வந்து இட் வாஸ் வெரி பேஃப்லிங் டு see some decisions by ஹார்திக் பாண்டியா yesterday as a captain. ஏன்னா மேட்ச் மாறி இருக்கலாம். இல்ல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு இது பார்த்தனா, நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கேன், டீமுக்கு நீ தேவைன்ற இடத்துல ஹர்திக் பாண்டியா நிக்க மாட்டேங்கிறாரு, எஸ்பெஷலி as a bowler. நீ ஒண்ணுமே இல்ல, ஜிடி மேட்ச் நம்ம ஏற்கனவே பேசணும். அந்த ஒரு தீபக் சார் வந்து நீங்க டெத் ஓவர்ஸ்ல ஒரு சான்ஸ் எடுக்கணும்னா தீபக் சார் எடுக்கலையா, ஹர்திக் பாண்டியா எடுக்கலையா? ஹர்திக் பாண்டியா வேர்ல்ட் கப்பே வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ஓகேவா? போன மேட்சே எடுத்துக்கோ அசோக், போன மேட்ச் மும்பை ஜெயிச்சுட்டாங்க, பட் கடைசி 4 ஓவர்ல 54 ரன் தேவை. அந்த ஜிடி என்ன மாதிரி சேஸ் பண்ணாங்கன்றத நம்ம பார்த்தோம். மேட்ச் ஈக்குவலா போயிட்டு இருந்தது, அங்கேயும் ஒரு போலிங் வரல, அங்க 4 ஓவர்ல போய் ஒரு ஓவர் போடல ஹர்திக் பாண்டியா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவரும் 2 ஓவரும் போடல, மிச்சல்ஸ், இவங்க 2 பேருமே ரெகுலரா அட்டகாசமா அவங்க கண்ட்ரிக்கே போலிங் போடுற ஒரு போலர்ஸ். நீங்க ரீஸ் டாப்லி இன்னைக்கு தான் ஆடுறாரு, இன்னைக்கு தான் ஆடி இருக்காரு அப்படின்ற போது யூ வாண்ட் டு டேக் அ சான்ஸ் வித் ஹிம். இது எனக்கு என்னன்னா ஒரு சின்ன மாற்றம் நான் பாக்குறேன். ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு மீண்டும் வரும்பொழுது, நீ உனக்கு ஜிடில ஞாபகம் இருக்கும், அவர் கேப்டன் பண்ணும்போது நம்பர் 3 ஒரு பிரச்சனை இருந்தது. அவர் டக்குன்னு போனாருங்க நம்பர் 3. ஜிடிக்கு ஏன் வின் பண்ணாங்க? ஹர்திக் பாண்டியா பிரச்சனைக்கு முன்னாடி நின்றாரு, ஒரு லீடரா போய் நின்றாரு. மும்பைக்கு கொஞ்சம் பின்னாடி நிக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசமா நான் பாக்குறேன். அண்ட் எனக்கு சர்ப்ரைசிங் விஷயம் என்னன்னா, அவர் டாஸ்லயே வந்து ரீஸ் டாப்லி கம்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் கிளீசன் சொல்லும் போது we need a bowler for the new ball அப்படின்றாரு. சரி, உங்களுக்கு நியூ பால்ல 2 ஓவர் போட்டாரு டாப்லி, அதுக்கு மேல போட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் ஷார்ட் ஃபைன்ல ஷார்ட் தேர்ட் பண்ணி நிக்க வச்சுட்டு மேட்சே முடிச்சிருக்கலாம். எனக்கு என்ன அதுதானா எனக்கு கஷ்டமா. 700 ஸ்பேர் பார்ட்ல ஓடாத வண்டி எலுமிச்சம்பழத்துல ஓடுமான உங்ககிட்ட போல்ட் இருக்காரு, பும்ரா இருக்காரு, நீங்க இருக்கீங்க ஹர்திக் பாண்டியா, அஸ்வினி குமார் இருக்காரு, 4 ஃபாஸ்ட் பவுலர் கிட்ட கிடைக்காத ரீஸ் டாப்லி கிட்ட கிடைக்க போதா? இதனால அதுதான் நான் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஐ திங்க் அகைன் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தா, டிசிஷன்ஸ் பெட்டரா எடுத்திருந்தா மேட்ச் மும்பை ஜெயிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அகைன் ஒரு क्वेश्चन மார்க் தான். the way Shreyas Iyer played சேஞ்ச் ஆயிருக்கலாம், பட் மேட்ச் பஞ்சாப் பக்கமே போயிருக்கலாம். பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து ஐ திங்க் ஒரு these are errors which we can't. நான் ஒண்ணே கேக்குறேன், நீ பும்ராவை டிபெண்ட் எனி டீமோட நேச்சுரல் ஒரு இது என்ன ஆகுனா, பும்ரா தான் என்னோட எக்ஸ்பெக்ட், அது உலகத்துக்கே தெரியும். பட் பும்ரா பேக் ஃபயர் ஆகும் பொழுது, நான் சிம்பிளா ஒரு வேலை கேட்கிறேன், பும்ரா பேக் ஃபயர் ஆகும் பொழுது டாப்லி கிட்ட போகணுமா, இல்ல ஹர்திக் பாண்டியா கிட்ட வரணுமா, இல்ல மிச்சல் சாண்டர் கிட்ட வரணுமா? அதான் கேள்வி. பும்ரா நல்லா டாப்லி கிட்ட போக கூடாது, அதை தவிர இங்க வேணா போலாம். நான் சொல்றேன், பும்ரா அட்டகாசமா போடுறாருன்னு நீ டாப்லி சான்ஸ் எடுத்தா நான் ஒத்துப்பேன். பும்ரா பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு, அப்ப ப்ரூவன் போலர்ஸ் தானே அந்த இடத்துல. ஓகே, பும்ராவுக்கு இப்ப நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணணும்னா ப்ரூவன் போலர்ஸ் தான் வரணும். நீங்க அங்க போய் டாபிக் மிச்சல் ஸ்டாண்டர்னா 7.5 ரன்னுங்க. திருப்பி நீ பாரு, ஒரே ஒரு வித்தியாசம் நான் சொல்றேன் கேட்டுக்கோ. இப்போ ஒருவேளை பிரியன் ஷாரியா பயங்கரமா அடிக்கிறாருன்னு வச்சுக்கோ, அடுத்த மேட்ச் ரஜத் பட்டிதார்லாம் குருணால் பாண்டியக்கு போலிங் கொடுக்காம இருப்பாருன்னு நினைக்கிறியா? ஸ்ரேயாஸ் சர்மாக்கு கொடுக்காம இருப்பாருன்னு நினைக்கிறியா? இதுதான் கேப்டனோட சிந்தனை மாற்றம். இஃப் யூ ஆர் அ குவாலிட்டி போலர், உன் கையில வித்த இருந்ததுன்னா நீ லெஃப்ட் ரைட் யாருக்காக வேணா போடலான்ற நம்பிக்கை உட்காணும். அதே அங்கதான் அந்த கொஞ்சம் கேம் மாறிடுச்சு கண்டிப்பா.
ஐ திங்க் ஸ்டில் என்னால நம்ப முடியல, எப்படி ஹார்திக் பாண்டியா போலிங் போடல, எப்படி சாண்ட்னருக்கு 2 ஓவர் தான் கொடுக்குறீங்க அப்படின்னு. பட் எஸ், இந்த டிஸ்கஷன் இது விட்டா போயினே இருக்கும். பட் ரமேஷ், நான் என்ன கேட்கறேன்னா, எஸ் பஞ்சாப் ஆர் த்ரூ டு த ஃபைனல்ஸ், ஆர்சிபியை சந்திப்பாங்க ஃபைனல்ஸ்ல. பட் மும்பை இந்தியன்ஸோட தரப்புலேருந்து கோயிங் ஃபார்வர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் சீசன், ஏன்னா போன வருஷம் ரொம்பவே மோசமா இருந்தது. இந்த வருஷம் எங்கேருந்தோ 9th பிளேஸ்லேருந்து அடிச்சு புடிச்சு வந்துட்டாங்க. பிளே ஆஃப் 4th குவாலிஃபை ஆகி எலிமினேட்டர் ஜெயிச்சு குவாலிஃபயர் 2ல உத. இப்போ மும்பை இந்தியன்ஸ் அந்த ஒரு 6வது டைட்டில் அடிக்கணும்னா என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் இயர்? என்னெல்லாம் வந்து சாப் சேஞ்சஸ் பண்ணணுமா, இல்ல வந்து கேப்டன்சியில் ஏதாவது மாற்றங்கள் யோசிக்கணுமா? வாட் ஆர் த சேஞ்சஸ் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இன் மும்பை இந்தியன்ஸ்? சரி, நான் என்ன பண்ணுவேன்னா சிம்பிளா நான் ஒன்று சொல்றேன். நான் பலமுறை சொல்றேன், ஒரு எக்ஸ்ட்ராடனரி கிரிக்கெட்டர் ஹர்திக் பாண்டியா. பட் அவருக்கே ஒரு கேப்டன் தேவை. அவரோட பெஸ்ட் எடுத்துன்னு வரதுக்கு, இந்த யானையோட பலத்தை வெளில எடுத்துன்னு வரதுக்கு இன்னொரு ஒரு சிங்கம் தேவை. அப்படின்ற மாதிரி தலைமையில் மாற்றம் கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் தேவை. நான் சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அஸ்வின், நீ எனக்கு பதில் சொல்லு. இந்தியன் ஐபிஎல் கேப்டன்ஸ், இந்தியன் கேப்டன்ஸ் எல்லாரையும் எடுத்து, ஐபிஎல்க்கு பண்ற இந்தியன் கேப்டன்ஸ் எல்லாரையும் எடுத்து ஒரு கூடையில போடுற ஒரு ஒயிட் பால் டீம், அது ஒரு T20 இல்ல 50 ஏதோ ஒரு டீம்ல அவங்க கண்டிப்பா இருப்பாங்க, ஏன்னா பிரான்ச்சைஸ்லயே இருக்காங்க கேப்டன்ஸ் அப்படின்ற போது அவங்களெல்லாம் எடுத்து, அந்த கேப்டன்ஸ் எல்லாரையும் எடுத்து ஒரு கூடைக்குள்ள போட்டு ஒரு டீமை உருவாக்குற. அதுக்கு கேப்டனா இருக்கிறது ரோஹித் சர்மா இல்ல சூரியகுமார் யாதவ். கேப்டன்ஸ்க்குலாம் கேப்டனா இருக்கிறது ரோஹித் சர்மா இல்ல சூரியகுமார் யாதவ். கரெக்டா இல்லையா? 50 overs ஒயிட் பால்ல 50 overs இல்ல T20 சூரியகுமார் யாதவ். கரெக்டா இல்ல? பும்ரா கூட நீ அவரும் ஒரு இந்தியன் கேப்டன், பட் அவர் ரெட் பாலுக்குன்னு வச்சுக்கோ, அவர் ஒதுக்கி வச்சுட்டு கூட இப்படி. சோ 3 இந்தியன் கேப்டன்ஸ். இப்ப ஊருக்கே ராஜா வீட்டுக்கு சிப்பாய்னா எப்படியா? நான் கேக்குறது ஒரே ஒரு சிம்பிள். இவங்க 3 பேர்ல யார்? நீ ரோஹித் சர்மா கடந்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, பும்ரா நீ ஃபுல் சீசன் ஆட மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை ஏதோ உனக்கு அது சொல்லிடுறாங்க பும்ரா கேப்டன்சில. கரண்ட் T20 இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர் பிரான்ச்சைஸோட கேப்டன் பண்ணலாம் எப்படி ஆச்சு? எனக்கு தெரிஞ்ச அடுத்த கட்ட நகர்வு, அப்கோர்ஸ் ஓகே, நீங்க ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்ட நகர்வு சூரியகுமார் யாதவோட தலைமையில மும்பை வந்து ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிக்கணும். அது நானா இருந்தா பண்ணுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு 3 கேப்டன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு, ஒருத்தர் கடந்து போயிட்டீங்க, ஒருத்தர் ஃபிட்னஸ் இல்லைன்றீங்க, அட்லீஸ்ட் இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்ற போது ஐ திங்க் அதுதான் அவங்களுக்கு ஒரு சிந்தனையாகவும் இருக்கும்னு எனக்கு தோணுது. பண்றாங்களான்னு ட்வீட் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நான் ஏன்னா இந்தியாக்கே T20 கேப்டன் பண்ற சூரியகுமார் யாதவ் மேபி நெக்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா இருக்கணுமா அப்படின்ற ஒரு டிபேட் டெஃபினட்டா வந்து ஹாப் ஆன் ஆகுது. பட் பார்க்கலாம், மும்பை இந்தியன்ஸோட கேம்பெயின் கம்ஸ் டு an end. ஃபைனல்ஸ் வில் பி RCB vs பஞ்சாப் கிங்ஸ். அதாவது குவாலிஃபயர் 1ல ஆடின அதே ஒரு ரிப்பீட் அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று பார்க்க போறோம். ரமேஷ் அண்ணா சொல்லுங்க, ரெட் vs ரெட் ஃபைனல்ஸ், ஒரு சாம்பியன் பார்க்க போறோம் புதுசா. 9 இயர்ஸ்க்கு அப்புறம் RCB, 11 இயர்ஸ்க்கு அப்புறமா பஞ்சாப் அகமதாபாத்ல ஆட போறாங்க. டிஃபரன்ஸ் தான், முலான்பூர்ல இல்ல, அகமதாபாத்ல. ஐ திங்க் சி டெஃபினட்டா ஒரு விஷயம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, 2 புது சைட்ஸ் உள்ள வந்திருக்காங்க அப்படின்றது. பட் எனக்கு தெரிஞ்சு, அதாவது நம்ம இந்த மாதிரி தராசு தட்டுல வைக்கணும். 2 சைட்ஸும் நல்லா ஆடி இருக்காங்க, ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க அப்படின்ற போது ஒரு வெல் ரவுண்டட் சைடு அப்படின்னு உனக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்டுக்கு வருது RCB. ஏன்னா நான் இன்னும் சொன்னது, பஞ்சாபுக்கு ஒரு போலிங்ல ஒரு குழப்பம் இருக்கு. நீ திருப்பி ஸ்டாயினஸ் ஒமர்ஸாயை வச்சு ஒரு 4 ஓவர் தள்ளிடலாமா அப்படின்லாம் யோசிக்கிற அப்படின்ற போது 25ல இருந்து 30 பந்து ஒரு மாதிரி எங்கேயோ சான்ஸ் எடுக்கிறாங்க போலிங்ல. கிளியரா தெரியுதா? நீ பாத்தீங்கன்னா இப்ப ஹர்ஷ்தீப் சிங், அவங்களுக்கு மெயினா வந்து ஹர்ஷ்தீப் சிங் நல்லா போட்டே ஆகணும், அந்த ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன்னா யான்சன் போயிட்டாரு. இப்ப ஜேமிசன் ஓகே, ஜேமிசன் நீ வந்து அப்படியே யான்சனுக்கு ரீப்ளேஸ் பண்ண, பட் அவர் நல்லா பண்றாரு. இப்ப நான் எப்படி பாப்பேன்னா சிம்பிளா பாக்குறேன். ஒரே ஒரு, நீ வந்து இப்ப புவனேஸ்வர் குமார் அண்ட் ஏசல்வுட் எடுத்துக்கோ, 48 பந்து. ஓகே, இப்ப இந்த 48 பந்து இப்படி பிரிச்சுக்கோ. இப்ப வந்து ஹர்ஷ்தீப் சிங்கையும் ஜேமிசனையும் ஒரு 48 பந்து பிரிச்சுக்கோ. இதுல எவ்வளோ இந்த 42 பந்துல அதிக குவாலிட்டி பந்துகள் யாரால வீச முடியும் பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி புவனேஸ்வர் குமார், ஏசல். 20 குவாலிட்டி பந்துன்னு வச்சுக்கோ. 20 குவாலிட்டி பந்துல அவங்க 2-3 விக்கெட் எடுத்தாங்கன்னா அட்வான்டேஜ் ஆகும். இதுதான் நான் இப்படிதான் பிரிச்சு பார்ப்பேன். இந்த 48 பந்து, இந்த 48 பந்துல இது செம்ம வெயிட்டுங்க புவனேஸ்வர் குமார், ஏசல்வுட் அப்படின்றதுனால போலிங்ல கொஞ்சம் மேல ஒரு படி மேல போயிடுறாங்க RCB அப்படின்றதுனால வெல் ரவுண்டட் சைடு RCB தான் எனக்கு தோணுது. பஞ்சாப் வந்து சேஸ் பண்ணாங்கன்னா சான்ஸ் இருக்காது. அவங்க பேட்டிங்ல போராடலாம் பஞ்சாப், பட் போலிங் ஒரு இருமுனை கத்தி மாதிரி தான் வச்சிருக்காங்க பஞ்சாப். அண்ணா இது வந்து நம்ம அகமதாபாத்ல பார்க்க போறோம் இந்த மேட்ச். நீங்க சொன்ன மாதிரி நல்ல விக்கெட் கொடுக்குறாங்க, சின்ன பாக்கெட்ஸ் ஆஃப் பவுண்டரிஸ், சேசிங் டீமுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பேசும்போது எனக்கு தெரிஞ்சு RCB டாஸ் ஜெயிச்சாலும் பஞ்சாப் டாஸ் ஜெயிச்சாலும் 2 பேருமே போலிங் தான் தேர்வு செய்ய யோசிப்பாங்கல்ல. ஆமா, ஏன்னா ஒண்ணு RCB கிளியரா சொல்லிட்டாங்க போன மேட்ச் பாத்தீங்கன்னா, அந்த LST மேட்சுக்கு அப்புறம் எப்பா நீ எவ்வளவு வேணா அடி,
நாங்க திருப்பி வரோம் அப்படின்ற மாதிரி தான் ஆடுறாங்க. இவங்க பஞ்சாபும் கிளியரா பார்த்தோன்னா அவங்களுக்கு சக்சஸ் கடைசி 3 மேட்ச்ல 2 மேட்ச் சேசிங்ல வின் பண்ணிருக்காங்க, 1 சொதப்பிருக்காங்க செட்டிங் த டார்கெட் அப்படின்றதுனால டாஸ் சைக்கலாஜிக்கலி ஒரு கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய இதுவா இருக்கும். அண்ட் இதுல என்னன்னா ஆர்சிபி கூட ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணுவாங்க, பட் பஞ்சாப் would want to chase. ஏன்னா பஞ்சாப் அவங்க போலிங் வச்சு டிஃபெண்ட் பண்றது கொஞ்சம் மிகப்பெரிய சவாலா இருக்கும் அப்படின்றதுனால இது சொன்ன மாதிரி 2 கேப்டன்ஸும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேசிங், பட் பஞ்சாப் வந்து கொஞ்சம் டெஸ்பரேட்டாவா இருப்பாங்க சேசிங். ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் நாம் அகெயின் நம்ம இந்த டாபிக் பேசியே தான் ஆகணும், பேசாமல் இருக்க முடியாது. நான் ஃபைனல்ஸ் ஆர்சிபி ஆட போகிறாங்க. 18th சீசன் நம்பர் 18க்கு இதை விட உங்க அண்ணனுக்கு பண்றதுக்கு வேற டைமே கிடைக்காதுடா, அப்படியே சிப்பாய்களா பண்ணிடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஐ திங்க் ஆர்சிபியோட இது வரைக்கும் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா 2016 எஸ் ஃபைனல்ஸ் போனாங்க, இது சன்ரைசர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஆடுவாங்க. பென் கட்டிங் ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அப்போ கூட 110 ஃபார் நோ லாஸ்லேருந்து தோத்தாங்க சேசிங் 200 ஆடு. அது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஆர்சிபிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சான்சஸ் கையில வந்து ஒரு தங்க கல்ல கொடுத்துருக்காங்க. நீங்க ஐபிஎல் ஜெயிக்கணும்னா இதான் பெஸ்ட் சான்ஸ். விராட் கோலி ஒரு சூப்பர் தங்க தட்டு கேள்விப்பட்டிருக்க, தங்க கல்லுன்ற கல்லாம் தங்க இருக்கா? அது ஒண்ணு இல்ல, மும்பை இந்தியன்ஸுக்கு நேற்று லைட்டா ஸ்லிப் ஆன மாதிரி என் டங்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. தங்க கல் நல்லா இருக்கும். இல்ல பட் ஆர்சிபிக்கு பெஸ்ட் சான்ஸ்ல ரமேஷ்னா இதை விட்டா திரும்பி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஆல்ரவுண்ட் சைடு கிடைக்குமா, எல்லாரும் ஃபிட்டா? ரெண்டு சைடுக்குமேப்பா, ரெண்டு சைடுக்குமே அது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து சில டீம்ஸ் வந்து சரிக்கு வந்திருக்காங்க, பயங்கரமா டாமினேட் பண்ண டீம்ஸ்லாம் சிலதெல்லாம் முதல்ல வந்திருக்காங்க, சில கொஞ்சம் க்ளோஸா வந்திருக்காங்க. அப்படின்ற போது இட்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் சி அகெயின் இந்த ப்ரெஷரை யார் ஹேண்டில் பண்ண போறாங்க? நான் திருப்பி சொல்றது, ஒரே ஒரு வித்தியாசம் ஆர்சிபி கிட்ட பார்த்தது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா, தே ஆர் நாட் டெஸ்பரேட். நாம கப்பையே இவ்வளவு நாள் என்கிட்ட வரலான்ற ஒரு ஆதங்கத்திலே ஆடினாங்க, இப்ப கப்பை நோக்கி நாங்க நகர்றோம் அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சியான ஒரு கால்குலேட்டடா போறாங்க. அது ரொம்ப அழகா இருக்கு. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அஸ்வத், நீ எல்லக்கோட்டை பார்த்துட்ட அப்படின்ற போது இன்னும் கொஞ்சம் அப்படின்னு ஒரு அழுத்த ட்ரை பண்ணுவேன். அப்போ வந்து நீ ஏதாவது தடிக்க விழக்கூடாது அப்படின்றதுனால இந்த டெஸ்பரேட் இல்லாம ரெண்டு பேருமே இன்னொரு போட்டி, ஜஸ்ட் அனதர் மேட்ச் வரட்டும். எனக்கு தெரிஞ்சு நீ இந்த அவுட்கம் எல்லாம் மறந்து ஒரு ஓவரம் கடந்து சின்ன சின்ன வெற்றியா நீ பண்ணிட்டு போற சைட் தான் இந்த மேட்ச் ஜெயிக்கும் கண்டிப்பா. ஐ திங்க் நம்ம வந்து ரெண்டு டீம்ஸ் டிம் டேவிட் வராருன்னு நினைக்கிறேன் இல்லையா? டிம் டேவிட் மைட் பி பேக் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். ஸோ அவர் வந்தாருன்னா ஸ்ட்ரெயிட் ஸ்வாப் லியாம் லிவிங்ஸ்டனோட தான் இருக்கும், அது எக்ஸ்பெக்டட் தான். அண்ட் டிம் டேவிட் வந்துட்டா அவங்களோட பேட்டிங் இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிடும். எனக்கு வந்து இன்டர்னல் பேட்டில்ஸ், எஸ் நம்ம குவாலிஃபயர் 1 போதே பேசிட்டோம், ஒரு புவி ஹேசல்வுட் வர்சஸ் டாப் 3 டாப் 4 ஆஃப் பஞ்சாப் அதெல்லாம் பேசிட்டோம். பட் எனக்கு என்னன்னால ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இந்த சீசனுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் ஒரு மற்ற ஐபிஎல் டீம்ஸுக்கெல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டா ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்ல. ஒரு ஆர்சிபி சைட்ல இருந்து ஆக்ஷன் எப்படி அணுகுனாங்க, ஒரு தினேஷ் கார்த்திக், ஒரு மோ பொபாட் வந்தார். மோ பொபாட் தான் இங்கிலாந்து கிரிக்கெட்டை ரெவல்யூஷனைஸ் பண்ணாரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு இந்த ரோலுக்கு கிருணால் பாண்டியா வேணும், எனக்கு இந்த ரோலுக்கு ஹேசல்வுட் தான்ப்பா வேணும், இங்க எனக்கு ரஜத் பத்திதார் வேணும், அவரை கேப்டன் ஆக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு அந்த பாண்டிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர், பாண்டிங் இப்பதான் ரீசெண்டா பிபிஎல் வேற ஜெயிச்சுட்டு வந்தாரு, ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அவர். அங்க ஜெயிச்சுட்டு அவரும் அந்த ஸ்ரேயஸ் ஐயர் காம்பினேஷன் திரும்பி வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அப்புறமா இங்க ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டீம்ஸ்ல யார் ஜெயிச்சாலும் இவங்க ஜெயிச்ச ஒரு டெம்ப்ளேட் ஐபிஎல் டீம்ஸுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக்காவே போட்டு கொடுக்கலாம்ல. ஆர்சிபி வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் அந்த வருஷம் போலிங் பேலன்ஸ் கொடுத்துருக்கு. சரி, அவங்க இது வரைக்கும் பவர் பிளேல எப்படி அவங்களோட அப்ரோச் எப்படி இருந்ததுன்னா, பவர் பிளேய மேக்ஸிமைஸ் பண்ற பேட்டர்ஸ். 6 ஓவர்ல 80 வேணும், 6 ஓவர்ல 100 அடிக்கணும், இந்த மாதிரி பேட்டிங் டாப் 3 6 ஓவர்ல 100, 6 ஓவர் 100 போயிட்டே இருக்காங்க. பட் பவர் பிளேன்றது ஓப்பனிங் பேட்டர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஓப்பனிங் போலர்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஸ் அப்படின்றதுனால சிக்ஸர் அடிக்க ஆள் எடுத்தீங்க, சிக்ஸர் தடுக்கும் ஆள் எடுத்திருக்காங்க இந்த வாட்டி. சரி, புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் 2 ஹை குவாலிட்டி ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்தனால இது என்ன ஆகுதுன்னா ரன்னு போகாதுன்னு நான் சொல்ல ஈஸ்வர். 2 6 கொடுத்தாலும் அடுத்த பந்து வந்து ஒரு அற்புதமான பந்தை வீசி விக்கெட் எடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஹை குவாலிட்டி போலர்ஸா 2 பேர் வச்சிருக்கீங்க. ஐ திங்க் ஸோ. இப்போ என்ன ஆகுது, உனக்கு இந்த பக்கம் கிங் கோலி, ஃபில் சால்ட் ஓப்பனிங் இந்த பக்கம் தூக்குது பவர் பிளேல, அந்த பக்கம் புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் அங்கேயும் ஓப்பனிங் தூக்குது அப்படின்றதுனால இந்த ஓப்பனிங் வந்து 2 இடத்துலயும் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க. முதல்லலாம் பேட்டிங் மட்டுமே யோசிச்சாங்க, இப்ப போலிங்லயும் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. ஐ திங்க் அதற்கான வாய்ப்பு நீ சொன்ன மாதிரி எங்க வந்ததுன்னா அந்த மெகா ஆக்ஷன்ல. எப்பவுமே பார்த்தோன்னா சம்டைம்ஸ் என்னன்னா, நம்ம இந்த சந்தைக்கு அந்த கிராமத்துலாம் போனா சண்டே அன்னைக்கு சந்தைக்கு போலான்னு, சந்தைக்கு போனா எக்கச்சக்கமா வந்து உனக்கு இது கிடைக்கும், இந்த சாமான் என்ன வேணா வாங்கலாம், வீட்டுக்கு தேவை அடுத்த 1 மாசத்துக்கான சாமான்லாம் நீ வாங்கிட்டு வரலான்ற மாதிரி. இந்த மண்டே டு சாட்டர்டேன்றது மினி ஆக்ஷன், இந்த சண்டேன்றது மெகா ஆக்ஷன்.
போனா அள்ளிக்கு நீ இருக்கிறதெல்லாம் வந்து நீ அப்படியே வச்சிருந்தீங்க வேற மாதிரி. அப்பா ரெஃபரன்ஸின் கிங் நம்ம ரமேஷ் அண்ணன் வேற லெவல் ஒரு ரெஃபரன்ஸ். பட் எஸ்னா ஐ திங்க் மெகா ஆக்ஷன்ல செம்மையா பண்ண 2 டீம்ஸ் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ் அந்த இன்டர்னல் பேட்டில்ஸ் பத்தி நம்ம பேசும்போதுனா இந்த 2 டீம்ஸும் இந்த சீசன்ல இந்த குவாலிஃபயர் 1 எடுத்துக்கோங்க, அதுக்கு முன்னாடி ஆன மேட்ச் எடுத்துக்கோங்க, ஹேசல்வுட் ஜாஷ் இங்கிலீஷும் தூக்கியிருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயரையும் தூக்கியிருக்காரு. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல சிக்கன் ஒரு எட்ஜ் சக்குன்னு ஒரு கேட்ச் போயிட்டு இருக்கு. ஹேசல்வுட்டை எப்படி இப்போ ஒரு பும்ராவை நம்ம பார்த்தோம் எப்படி ஜாஷ் இங்கிலீஷ் ஆடினார் அப்படின்னு, ஹேசல்வுட்டையும் திரும்பி அதே மாதிரி ஒரு டாக்டிக்ஸோட வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது பெஸ்ட் பவுலரை பெஸ்டா டேக் ஆன் பண்ணிடுவோம், இல்ல இவர் ஒரு 4-25 4-26 அப்படி ஆட்டு போயிடுவோம் அப்படின்னு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் பண்ண முடியாது. ஏன்னா நீ பவர் பிளேல போடுறாரு. சரி, பவர் பிளேல போடுற போலர் நேற்று நீ ஜாஷ் இங்கிலீஷ் வந்து நீ அந்த சான்ஸ் ஏன் எடுத்தாரு பும்ரானா பவர் பிளே யூ ஹேவ் டு கேப்டலைஸ். சம்டைம்ஸ் பெஸ்ட் பவுலர் போட்டாலுமே நீ அந்த 2 ஃபீல்டர் தான் உனக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்ற போது ஹேவ் டு டேக் ஆன். அதுக்கு தான் ஓவராலா இந்த பேட்டிங் அனுப்புறதுக்காருமே பவர் பிளேல மேக்ஸிமைஸ் பண்ணுறது. பட் ஒரே ஒரு விஷயம் அஸ்வந்த், ஒரு போலரை நீ எப்படி அட்டாக் பண்ணலான்றதுக்கு அவங்களோட ஸ்டைல் ஆஃப் போலிங்கை நீ கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். இப்போ ஹேசல்வுட் என்னன்னா அவருக்கு அந்த ஷார்ட் ஆஃப் லென்த் உனக்கே தெரியும், அந்த பவுன்ஸ் அவருக்கு அதுதான் அவரோட பலம் அப்படின்ற போது நான் அவரை லாங் ஆஃப் அடிக்க போகவே மாட்டேன். சைட்ஸ் கரெக்ட், அந்த ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட், ஏன்னா அவருக்கு அந்த பவுன்ஸ் இருக்கு அப்படின்ற போது கொஞ்சம் பேக் ஃபுட்ல ட்ரை டு ஹிட் ஹிம் த்ரூ த ஒரு பாயிண்ட் ரீஜனோ இல்ல கவர்ஸோ இல்ல இந்த பக்கம் அப்படின்றான். பட் இங்க என்ன நடக்குதுன்னா சம்டைம் நீ அவர் நேரா அடிக்க போகும்பொழுது நீ ட்ரை பண்ண ஒன்னு டாப் எட்ஜில் பட்டு மேலே கீழே போயிடுது இல்ல கார்ட் பெண்ட் ஆடுற அப்படின்றதுனால எந்த டைரக்ஷன்ல அவர் அட்டாக் பண்ணுன்றது தெளிவான ஒரு பேட்டரா கண்டிப்பா போகணும். ஐ திங்க் சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா ஹேசல்வுட் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் அட்டாக் பண்றது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிளே வந்து போன மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அவங்க யார்கர் போட அதை எதிரடி அடிக்காம ஏதோ வந்து அந்த அடிச்சா தண்ணி வரும் பாத்தீங்களா கீழே அந்த மாதிரி டம் அப்படின்னு பேட்டை வைக்கிறாரு, பால் மாட்டுன்னு பேட்ல போட்டு ஷார்ட் தேர்ட்ல 4 போயினே இருக்கு, 3 4 அடிச்சார் அதே மாதிரி. ஸோ ஐ திங்க் ஹேசல்வுட்டை வந்து பெட்டர் பாக்கெட்ஸ் ஆஃப் த கேம்ல ஃபீல்டில் வந்து அடிச்சாங்கன்னா பெட்டர். ஏன்னா எதிரடி அடிக்க ட்ரை பண்ணா ஸ்டிக்கர்ல பட்டு மேலே போகுது இல்ல எட்ஜில் பட்டு கீப்பர்ட்ட போகுது. ஸோ ஐ திங்க் ஹேசல்வுட் அப்படி ஆடினா பெட்டர்னு தோணுது. ஆனா ஸோ இந்த கேம் வந்து ஃபைனல்ஸ் சமப் பண்ணனா will you sum it up saying ஆர்சிபி bowling versus பஞ்சாப் பேட்டிங், இந்த பேட்டில் எப்படி போகுதோ மேட்ச் அப்படிதான் போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் நான் ஏற்கனவே சொன்ன ஆர்சிபிக்கு 2 இதுவும் இருக்கு, பட் பஞ்சாபுக்கு ரொம்ப ஒரு டிபெண்டன்ஸ் ஆன் த பேட்டிங் இருக்கு அப்படின்றதுனால நீ சொன்னது ஒரு வகையில கரெக்ட். பவுலிங் ஆர்சிபியோட bowling versus பஞ்சாப் பேட்டிங் போன மேட்ச் அப்படிதானே ஆச்சு. ஆர்சிபி bowling versus பஞ்சாப் பேட்டிங், பஞ்சாபுக்கு திக்கு உண்டாங்க, ஆர்சிபி வந்து கட்சியில் எல்லாத்தையும் முடிச்சு போயிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால்தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயாஸ் ஐயர் கொஞ்சம் எப்பா எங்க போலிங் எனக்கு தெரியும், நீங்க எவ்வளவு அடிக்கிறீங்களோ அடிங்க, நாங்க திருப்பி வந்து முட்டி மோதி அதை எரிய முடியுமாட்டதை பாக்குறோன்றதுனால அவங்க சேசிங் கொஞ்சம் இதுவா இருப்பாங்க. ஐ திங்க் ஆர்சிபி அதை உள்டால நீங்க வந்து ஒருவேளை டாஸ் வின் பண்ணி பஞ்சாப் நீங்க ஆணுக்கு பாராஜா அப்படின்னாங்கன்னா அங்க வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் மைண்ட்ல, ஏன்னா எனக்கு போலிங் வீக்கா இருக்கும்போது அஸ்வன் நான் என்ன பண்ணுவேன், இன்னும் எக்ஸ்ட்ரா 30 ரன் போவேன் பேட்டிங், 30 ரன் எக்ஸ்ட்ரா போகும்போது அந்த தவறு நடக்கலாம், மீண்டும் அந்த 2-3 விக்கெட் விடலாம் அப்படின்றதுனால நீ சொன்ன மாதிரி பஞ்சாப் இந்த மேட்ச்ல அவங்களுக்கு உயிர் இருக்கா அப்படின்னா பேட்டிங் வச்சு போராடுவாங்க. பட் நீ சொன்ன மாதிரி இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டு சி ஆர்சிபி bowling versus பஞ்சாப் பேட்டிங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் நரேட்டிவா நம்ம வச்சுக்கலாம். அண்ட் ஏன்னா பிஃபோர் வி க்ளோஸ் அவுட் என்ன மாதிரி பிளேயிங் 11s இருக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி ஆர்சிபிக்கு பேசணும், டிம் டேவிட் ஃபிட்னா ஸ்ட்ரைட் அவே இன் பிளேஸ் ஆஃப் லிவிங்ஸ்டன், அதை தவிர அவங்க பெருசா அது மாற்றங்கள் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. பஞ்சாப் கிங்ஸ்ல நான் ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன்னா ஹர்ப்ரீத் பிரார் ஹஸ் பீன் ஒன் ஆஃப் தேர் பெஸ்ட் bowlers பஞ்சாப் கிங்ஸுக்கு இந்த சீசன். ஆனா நிறைய மேட்சஸ் விளையாடல அவர். ஆனா ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டும் சரி விராட் கோலிக்கு அகைன்ஸ்டும் சரி சம ரெக்கார்டு வச்சிருக்காரு. Will you be tempted na Harpreet Brar and Chahal playing together? Maybe வைஷாக் விஜயகுமாரோட இடத்துல நான் டெஃபினட்டா ட்ரை பண்ணுவோம். அதற்கு முக்கியமான காரணம் நீ சொன்ன மாதிரி பிரார் அட்டகாசமான போலர், செகண்ட் அவரால் 20 ரன் அடிக்கக்கூடிய திறமை இருக்கு பேட்டிங். ஸோ நீ பேட்டிங் டெப்த் நீ ஏற்கனவே என்ன சொன்ன ஆர்சிபி bowling versus பஞ்சாப் பேட்டிங் அப்படின்றதுனால அந்த இன்னொரு 15 ரன் அடிக்கக்கூடிய ஒரு பேட்டர் நான் உள்ள எடுத்துட்டு வரேன் பிளஸ் bowling. இன்னொன்னு ஏன் அவர் நீ எடுத்துட்டு வரலாம்னா உங்ககிட்ட இருக்கிறது ஒரே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான், குருணால் பாண்டியா தான். நான் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் போட போறேன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கலாம். ஸோ வைஷாக் விஜயகுமார் நீ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து 2 விக்கெட் 20 ரன் அடிக்கக்கூடிய ஒரு மாதிரி ஒரு டீசென்ட் ஒரு ஆல்ரவுண்டர் கிடைக்கிறாருன்னா ஐ வில் டேக் இட் அஸ்வத் வித் போத் ஹேண்ட்ஸ். அவர் பண்றாரு, ஏன்னா சால் வந்து டின் போல் த பெஸ்ட், ஏன்னா அவர் ஒரு பிரேக்ல இருந்து வராரு அப்படின்ற போது இந்த லோன் ஸ்பின்னர் என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் பேக் ஃபயர் ஆச்சுன்னா யூ ஹேவ் நோ அதர் ஆப்ஷன். இப்ப அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு சுயாஷே இல்ல குருணால், சுயாஷே குருணால்.
ஸோ நான் அந்த நாளோ ஒரு அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஏதோ ஒரு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளோ நல்லா போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு இது. ஐ திங்க் நீயும் அதே டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஆர்சிபி என்ன பண்றாங்களோ அதே 2 ஸ்பின்னர் சஹல் பிரார் வச்சுக்கோங்க. வச்சுட்டு போனீங்கன்னா பிளஸ் லெஃப்ட் ஹேண்டர் ஒன்னு தான் இருக்கு அப்படின்ற போது மோர் எக்ஸ்போஷர் டு லெக் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் பஞ்சாப். சம பாயிண்ட் சொன்னீங்க. லெஃப்ட் ஹேண்டரே ஆக்சுவலி இல்ல ஆர்சிபி. தேவ்தத் படிக்கல் இருந்தா மேபி 2 லெஃப்ட் ஹேண்டர் இருந்திருப்பாங்க. படிக்கல் பதிலா மயங்க் அகர்வால் ஆடுறாரு. ஸோ ஐ திங்க்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 8 overs ஆஃப் செஹல் பிளஸ் பொட்டன்ஷியலி பிரார் ஆடினார்னா 8 or 6 or 4 அவங்க எவ்வளவு போடுறாங்களோ ஐ திங்க் அது குரூஷியலா இருக்க போகுதுன்னு தோணுது இன் திஸ் ஃபைனல் கேம். பட் எஸ் கடைசியா கேட்கறோம்னா பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா தே ஹேவ் தி ஆப்ஷன். இம்பாக்டா வந்து பிரார் எடுத்துன்னு வரலாமா வைஷாக் எடுத்துன்னு வரலாமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் பஞ்சாப் சேசிங்னா தான் அவங்க தே ஹேவ் டு சூஸ் இட் வைஸ்லி. யா ஐ திங்க் கரெக்டான லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் கையில கொடுக்கணும். அதை வேற நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கேப்டனா. பட் எஸ் நான் பச்சி என்ன சொல்லுது, ஆர்சிபியா பஞ்சாபா? ஒரே ஆன்சர் தான், பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட். நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன சேசிங் அட்வான்டேஜ் வந்து சேசிங் டீம் தான் அகமதாபாத். இல்ல கரெக்ட். பட் உங்களோட கட் ஃபீல் என்ன சொல்லுது? அந்த ஃபர்ஸ்ட் புது சாம்பியன் பார்க்க போறோம். அந்த அவங்க டீமுக்கு ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிக்க போகுது. ஆர்சிபிக்கு வெல் ரவுண்டட் சைடு. நான் ஏற்கனவே சொன்னா ஆர்சிபி தான் வெல் ரவுண்டட் சைடு. சோ தே ஹேவ் தி அட்வான்டேஜ் unless பஞ்சாப் pulls it back. ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எனக்கும் அதுதான் தோணுதுன்னா ஐ ஃபீல் ஒரு 51-49 ஐ வில் கிவ் இட் டு ஆர்சிபி. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வெல் ரவுண்டட் சைடு. பயங்கர வெறியா இருக்காரு. சோ விராட் கோலி வெர்சஸ் ஸ்ரேயாஸ் ஐயர்னு வெச்சுக்கலாமா? ஆமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மேட்ச் வந்து விராட் கோலி அடிச்சு சேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்ட இப்படி 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 இப்படின்னாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் செம கடுப்பாயிட்டு கை கொடுக்கும் போதே வந்து ஒரு மாதிரி இதுவா இருந்தாரு. விராட் கோலி எல்லாம் போய் பேசினாரு. ஸோ ஐ திங்க் இதுக்கு உள்ள ஒரு இன்டர்னல் பேட்டில் இருக்கு இந்த 2 டீமுக்கு. ஆனா இவருக்கு இங்க வெளியில ஆட ஆரம்பிச்சா வேற லெவல்ல வெரி கம்பேர்மா. அதனால நம்ம வந்து பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் அலாட் சகோஸ். தேங்க்ஸ் அண்ணா ஃபார் ஜாயினிங் அண்ட் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மறுபடியும் நன்றி. ஃபைனல்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல வேற இருப்பீங்க. நிறைய இன்சைட்ஸ், நிறைய இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ். சந்தையில சண்டே அந்த மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சந்தைக்கு போனோம் காசு ஆத்தா வெயின்ற மாதிரி 16 வயசுன்னு இல்ல 18 வயதுன்னு இல்ல 18 வயசு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ அஸ்வா. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ சார்.